எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹஜ்ஜுடைய காலங்கள்லாம் என்ன? ஹஜ்ஜை பற்றி நாம் எவ்வாறு தெரிந்து வைத்திருக்கின்றோம்? ஹஜ் என்றால் என்ன? ஹஜ் என்பது மனிதர்கள் ஒவ்வொருவர்களும் கடைபிடிக்க வேண்டியது. அந்த ஹஜ்ஜை கடைபிடிக்காமல் எந்த ஒரு மனிதர்களும் புனிதம் அடைய முடியாது, தூய்மை அடைய முடியாது. ஹஜ் என்பதை நாம் தெரிந்து அதை கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோமானால் நிச்சயமாக அந்த ஹஜ்ஜின் பயணத்தில் நம்மை நாம் தயார் செய்து கொள்வோம். முதலில் ஹஜ் என்றால் என்ன? ஹஜ் என்பது பாத யாத்திரைகளாக செல்வதோ அல்லது கடல் கடந்து செல்வதோ, இது புனித பயணம் என்று எடுத்துக்கொள்கிறோமா? இல்லை என்று சொன்னால், ஹஜ் என்ற ஒரு விஷயம் மனிதனுடைய வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான பகுதி அப்படிங்கிறதை நாம் எடுத்துக்கொள்கிறோமா? இன்னும் ஹஜ் என்பது பணம் இருப்பவர்களுக்கும் ஆரோக்கியம் இருப்பவர்களுக்கும் மட்டும்தான் அது சாத்தியமாகுமா? பணமில்லாத ஏழைகளுக்கும் நோயற்று இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கும் அது சாத்தியமில்லையா? இப்படிப்பட்ட ஒரு ஹஜ்ஜை பணம் இருப்பவர்களும் ஆரோக்கியம் இருப்பவர்களும் ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று இறைவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு தடுப்பை ஏற்படுத்தியிருப்பானா? அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று கூறிய இறைவனுடைய பாதையில் கடைபிடிக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜை இவ்வாறு ஒரு பிரிவினர் செய்ய வேண்டும், ஒரு பிரிவினர் அதை விரும்புங்கள், உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இறைவன் கூறிவானா? ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் ஹஜ் என்பது மிகவும் சிரமமானதா? ஹஜ் என்றால் என்ன? ஹஜ்ஜை பற்றி தவறாக புரிந்திருக்கக்கூடிய, அது சடங்குகளாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஹஜ்ஜை அழகான முறையில் நாம் விளங்கிக் கொண்டால் நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய காரியங்கள் நிறைவேற்றப்படுவதிலேயே நம்முடைய ஹஜ் அங்கு நிறைந்திருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். வேதம் என்பது இந்த உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொதுமறை என்று கூறும்போது, இதை ஒரு சாரார் அதை வைத்துக்கொண்டு இதுதான் ஹஜ் செய்வது, இதுதான் உம்ரா செய்வது என்று எவர்கள் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இவ்வாறு தான் செய்ய வேண்டும், ஹஜ்ஜை கடமையாற்ற வேண்டும், இதுதான் ஹஜ்ஜின் கடமைகள், இதன் உம்ராவின் செயல்பாடுகள் என்று எவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு தீர்க்கமான பதிலை இந்த குர்ஆன் கண்டிப்பாக வழங்குகிறது. யார் செய்யக்கூடிய சடங்குகளை நாம் இழிவாகவோ குறைவாகவோ பேசுவதற்காக இல்லை. வேதம் என்பது ஒரு பொது மனிதன் பொது அறிவிப்பு. இந்த பொது அறிவிப்பை இதை சடங்காக வழி மாற்றமாக செயல்படும் போது நாம் விரும்புவதும் நாம் செயல்படுவதும் நாம் ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கமும் தவறாக இருக்கின்றது என்பதை ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் கூட விளங்கிக் கொள்ளக்கூடிய நிலை அங்கு இருக்கின்றது. இந்த வேதமானது, இந்த குர்ஆனானது, அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கமானது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு பகுத்தறிவு சிந்தனையுடன் தெளிந்த நீரோடையாக, தெளிந்த நீரோடை என்பது எல்லோ மனிதருக்கும் தெரியும். அங்கே பார்த்த ஒன்று தெரியும், அந்த நீரோடைய
பார்த்த உடனே தெரியும் இது தெளிந்த நீரோடை என்று, பார்த்த உடனே தெரியும் இது தூய்மையான நீர் என்று, பார்த்தவுடன் தெரியும் இது தூய்மையான இடம் என்று. இப்படிப்பட்ட அந்த தெளிந்த நீரோடையாக இறைவன் இந்த குர்ஆனை இந்த உலக மக்கள் அனைவர்களுக்கும் வழங்கியிருக்கின்றான் என்று இதை பின்பற்றக்கூடியவர்கள் நம்பினார்களானால் ஹஜ் என்பதை நாம் தூய்மையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் விருப்பத்துக்குள் வந்து விடுவோம். இருப்போருக்கும் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கும் ஹஜ் என்று சொன்னால், நோய் உள்ளவர்களுக்கும் வறுமையில் உள்ளவர்களுக்கும் ஹஜ் என்பது கடமையாகின்றதா? இல்லை. எப்படி இறைவன் காட்டக்கூடிய இந்த குர்ஆன் எப்படி ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பை அது கூறுகிறது. ஒரு மனிதன் துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கின்றான் என்று சொன்னால் அதை மீட்டெடுப்பதற்கு இந்த குர்ஆன் பதில் சொல்லுகிறதா? இல்லையா? ஒரு மனிதன் துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை மீட்டெடுப்பதற்கு உண்டான வழியை இந்த குர்ஆன் அது கூறுகிறதா? இல்லையா? எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கஷ்டங்கள், தன்னுடைய துன்பங்கள், என்னுடைய நோய்கள், என்னுடைய வறுமைகள் அது போக வேண்டும் என்று விரும்பாத எந்த மனிதர்களும் உண்டா? இல்லை அதை விரும்ப மாட்டார்களா? அதை ஆசை கொள்ள மாட்டார்களா? இறைவனிடமிருந்து எனக்கு ஒரு விடிவு வேண்டும் என்று விரும்பாத எந்த மனிதரும் இருக்கிறார்களா? இணை வைத்து வணங்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களை இணை வைத்து வணங்குகிறார்கள் என்று சொல்லுகிறோம். அதான் உடல் ரீதியாக செயல்பாடு ரீதியாக அவர்கள் செல்லும் யாத்திரைகள் மூலியமாக நாம் நினைக்கின்றோம் அது இணை வைத்து வணங்குகிறார்கள் என்று. ஆனால் அவருடைய கஷ்டங்கள் அதிகமாகும், நெருக்கடிகள் அதிகமாகும் போது அவர்கள் மனதிலிருந்து கூறுகிறார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹுவே உன்னை தவிர யாரும் இல்லை என்று கூறுகிறார்கள். இஸ்லாமியர்கள் தெளிவாக கூறுகிறீர்கள், அவர்கள் மனது தெளிவாக இருக்கின்றது, ஆனால் அவருடைய வாய்கள் மாற்றமாக இருக்கின்றது, அவ்வளவுதான். அவர்களும் கூறுகிறார்கள், எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இருந்த போதிலும் இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான், ஒரு நாள் அவன் எனக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுப்பான், இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான், அவன் எனக்கு ஒரு வழிகாட்டுவான் என்று சொல்லாத எந்த மனிதர்களும் கண்டிப்பாக கிடையாது. சொல்லக்கூடிய மனிதர்கள் தான். இப்போ இறைவனும் குறிப்பிடுகின்றான், யூதர்களாக ஆயினும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மஜ்லிஸ்களாக இருந்தாலும் சரி, சாபீன்களாக இருந்தாலும் சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறீர்களா? இதான் கேள்வி. முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி அப்படிலாம் சொல்லலை, நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? நம்பிக்கை கொண்டவர்களே, சாபீன்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் நசராக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூதர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மஜ்லிஸ்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களா அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும்? இதைவிட ஒரு தெளிவான ஒரு வசனம் பார்க்க முடியுமா? நீங்கள் யாரா வேணாம் இருந்துட்டு போங்க, நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் வந்துருச்சா? அல்லாஹ் கடவுளே, நீ ஒருத்தன் இருக்கிறதாக இருந்தால் எங்களுடைய துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக உண்டே. இப்போ அவங்க சொல்கிறாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ், நாங்கள் சடங்கு செய்தோம், வழிபாடுகள் நடத்தினோம், எந்த ஆலயங்கள்லாம் சென்றோம், அனைத்தையும் நீக்கிவிட்டு எங்களுடைய துன்பங்கள் அதிகமாகும் போது, எங்களுடைய கஷ்டங்கள் அதிகமாகும் போது அந்த ஓர் இறைவனை தான் அவன் அங்கு அழைக்கின்றான். இந்த சொல் இல்லாத எந்த ஒரு மனிதர்களும் கண்டிப்பாக கிடையாது. நம்ம கவனிக்கணும், மனிதனுடைய வார்த்தைகளை கவனிக்கணும். அவங்க இணை வைத்து வணங்குறாங்க, சடங்கு செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதையெல்லாம் செய்த பிறகு அவர்களுக்கு மனசு ஏற்படக்கூடிய ஒரு வார்த்தை, கடவுள் இல்லை என்று வார்த்தைகளாக சொல்லக்கூடிய அந்த மனிதர்களுக்கு கூட கடுமையான ஒரு நெருக்கடிகள் வரும்போது, சில காரியங்கள் நடக்காத நேரத்தில் அவர்கள் மனசில் ஒரு சஞ்சலம் ஏற்படும், சின்ன ஒரு தூண்டுதல் ஏற்படும், உண்மையிலேயே கடவுள் ஒருவன் இருக்கின்றானா என்று. ஏண்டா என் அறிவை கொண்டு, என்னுடைய செயல்பாடை கொண்டு, என்னுடைய பொருளை கொண்டு நான் இவ்வளவு காரியங்களை செய்து வெற்றி பெற்று வரும்போது இறுதியில் அந்த காரியங்கள்
வெற்றி பெறாமல் அது தடை செய்யப்பட்ட அந்த நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக வெளி சொல்ல மாட்டாங்க. கடவுள் இல்லை என்று வெளியில் தம்பட்டம் எடுத்துக்கொண்டு நான் கடவுள் இல்லை என்று ஒரு மறுப்பாளனாக இருக்கின்றேன் என்று சொல்லும்போது அவர்களுடைய மனசில் ஒரு சிறிய ஒரு தாக்கம், இறைவன் என்று ஒருவன் இருப்பானோ, அது கண்டிப்பாக உண்டா? இந்த கடவுள் நம்பிக்கையாளர்கள் சொல்கிறார்களே, கடவுள்தான் எனக்கு கருணை காட்டினான், கடவுள்தான் எனக்கு வழிகாட்டினான், என்னுடைய கஷ்டத்திலிருந்து கொஞ்ச காலங்களில் என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டி விட்டான். இந்த மனிதர்கள்லாம் பேசுகிறார்களே, இணை வைத்தவர்களாக இருந்தாலும் சரி, அது நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இந்த கடவுள் மறுப்பாளர்கள் கேட்கும்போது, உண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு நிலை வரும்போது, கடுமையான நெருக்கடிகள் வரும்போது அவர்கள் அப்போதும் எண்ணுவது லா இலாஹா இல்லல்லா, அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றானா என்று. அவனும் அப்படித்தான் சொல்றான், லா இலாஹா இல்லல்லா, அல்லாஹ் அவன் ஒருவனை தவிர வேறொன்றுமே இல்லை. அல்லாஹ் அவன் ஒருவனை தவிர வேறொன்றுமே இல்லை. எல்லாருடைய மனதுகளிலும் அந்த துன்பமான நிலையிலும், கஷ்டமான நிலையிலும், வறுமையான நிலையிலும், நோயுள்ள நிலைகளிலும் அது தீர்க்க முடியாத நிலை வரும்போது இறைவன் இருக்கின்றான் என்ற ஒரு கேள்வி, அல்லது இருக்கின்றானா என்ற ஒரு கேள்வி வருகிறதே, இது லா இலாஹா இல்லல்லா என்ற ஒரு வார்த்தை. எவருடைய மனதிலும் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இறைவன் சொல்லிக்கின்றான், இது எல்லோருடைய மனங்களிலும் இது இருக்கின்றன, அவர்கள் உள்ளங்கள் மறுக்கின்றன. இந்த வார்த்தைகள் லா இலாஹா இல்லல்லா, இறைவன் அவன் ஒருவனை தவிர யாரும் இல்லை, எவரும் இல்லை என்ற ஒரு உள்ளத்தில் அது மறைவாக இருந்து கொண்டிருப்பது இப்போ வெளிப்படுகிறது என்பதை இறைவன் நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றான். எவருடைய உள்ளத்திலும் இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல், எந்த ஒரு மனிதனும் படைக்கவில்லை, அவன் ஆணவத்தின் காரணமாக அவன் வழிகட்டு போகின்றான். அவன் ஒரு ஆணவத்தின் காரணமாக இறைவன் என்று இல்லை என்று கூறுகிறான். ஒரு ஆணவத்தின் காரணமாக தன்னை இறைவனுக்கு உயர்ந்தவனாக தன்னை அவன் அடையாளப்படுத்துகின்றான். தன் பதவியினால், தன்னுடைய செல்வத்தின் காரணத்தால், தன்னுடைய அறிவின் காரணத்தினால் அவன் இறைவனை நிராகரிக்கக்கூடிய அந்த நிலையில் அவன் இருக்கின்றானே தவிர, ஆனால் உள்ளத்தில், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் இறைவன் ஒருவனே, லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிற ஒரு பதிவேடு கண்டிப்பாக இல்லாமல் எந்த மனிதன் இந்த பூமியிலே படைக்கவில்லை என்று சொல்கிறான். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகள்! இப்படிப்பட்ட வார்த்தைகள் எப்போது வரும்? வறுமையில் இருக்கக்கூடிய மனிதன்கிட்ட வரும், நோய்களில் இருக்கக்கூடிய மனிதன்கிட்ட வரும். அது யாராக இருக்கட்டும், அவர் இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், கடவுள் மறுப்பாளராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இணைப்பாளராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வாய்களிலிருந்து, அவருடைய உள்ளங்களிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கண்டிப்பாக புறப்படும் என்பதை இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், செல்வம் படைத்தவர்களுக்கும் ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கும் தான் இந்த ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொள்ள வேண்டுமா? இல்லை என்று சொன்னால், இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும், ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கும் ஆரோக்கியமற்றவர்களுக்கும் இந்த ஹஜ் என்பது கடமையாக இருக்கின்றதா என்று கேட்டால் கண்டிப்பாக இந்த ஹஜ் என்பது கடமையாக இருக்கின்றது. அத்தியாயம் 22, ஹஜ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் 22ல் 27வது வசனத்தை இறைவன் நம்மளுக்கு அழகிய முறையில் எடுத்து காமிக்கின்றான். ஹஜ் என்பது ஒரு அழைப்புங்கிறான். ஹஜ் என்பது ஒரு அழைப்பு. எப்படி ஹஜ் என்பது ஒரு அழைப்பு அப்படின்னா, இறைவன் இந்த மனிதர்களுக்கு துன்பமான நேரத்திலையும் கஷ்டமான நேரத்திலையும் அவர்கள் வழி தவறி சென்ற காரணத்தினால் துன்பத்துக்கு மேல் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையில இறைவன் இந்த மக்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்றான். அழைப்பு கொடுக்காத எந்த ஒரு மனிதரும் கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த பூமியில இறைவன் அழைப்பு கொடுக்காத எந்த ஒரு மனிதனும் கண்டிப்பாக கிடையாது. ஏனால் நாம் கவனமற்றவர்களாக இருப்பதனால், அது என்னவென்று தெரியாதனால், ஒவ்வொரு சமுதாய மக்களும், ஒவ்வொரு மதத்தின் மக்களும் அவர்கள் செய்யும் சடங்கையே அவர்கள் புனிதம் என்று, புண்ணியம் என்று, புனித ஆலயங்கள் என்று, புண்ணிய ஆலயங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த உண்மையான இறைவனுடைய அழைப்பை அவர்கள் கவனிக்காத காரணத்தினால் இறைவன் உண்மையிலே அழைத்து கொண்டிருக்கின்றான். இப்போ சொன்ன மாதிரி தான், இறைவன் என்று ஒருவன் இருந்தால், இறைவன் என்று ஒருவன் இருப்பானோ அப்படி என்று எண்ணும் போது கண்டிப்பாக எனக்கு வழி இருக்கும் அப்படி என்று
எவர்கள் அந்த உள்ளத்தில் சொல்லுகிறார்களோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு. அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறத இறைவனுடைய ஒரு அழைப்பு. இதை ஏற்றுக்கொள்வது நம்முடைய இறைவனுடைய பொருத்தமாக இருக்கின்றது. முதல்ல இறைவனுடைய பொருத்தத்துக்கு நீங்கள் செயல்படுங்கள், இறைவனுடைய பொருத்தத்துக்கு நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லும்போது இறைவனுடைய பொருத்தம் என்ன? இறைவா உன்னை தவிர எதுவுமே கிடையாது என்ற ஒரு வார்த்தை, சரணகதி, அடிபணிதல், கீழ்ப்படிதல், இப்படிப்பட்ட அந்த உள்ளம் எப்போது நம்மளுக்கு உரைக்கின்றதோ அப்போது இறைவன் நம்மை அழைத்து விட்டான், நம்மை இறைவன் தேர்ந்தெடுத்து விட்டான். அந்த துன்பத்திலையும் துயரத்திலையும் உங்களுக்கு ஒரு நல்வழி இருக்கின்றது, இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் எப்போது பிரதிபலிக்கின்றதோ அப்போது உங்களுடைய இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்து அவன் அழைத்து கொண்டான். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! அதன் அடிப்படையிலேயே அத்தியாயம் 22, 27 ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பீராக, ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பீராக, இருப்போருக்கும் இல்லாதவர்களுக்கும், இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும், கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கும் நோயில் இருப்பவர்களுக்கும் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு அழைப்பு, ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பீராக. ஹஜ்ஜென்றா அறிவிப்பீராக. இப்போ தெரியணும்ல, ஹஜ்ஜன்னு தெரியணும்ல. ஹஜ் என்பது பயணங்களாக செல்வதா, புனித யாத்திரை என்று தன்னை பொருள்களை தயார்படுத்தி கொண்டு செல்வதா, இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு நம்முடைய மனதை இறைவன்பால் திருப்புவதா? எது இருக்கும்? ஹஜ் என்று வந்துவிட்டால் பயணங்களை மேற்கொண்டு இதுதான் புனித பயணம், இதுதான் புனித யாத்திரை, இது மீது தான் நாங்கள் விருப்பம் வைத்திருந்தோம், எங்களுக்கு நாங்கள் அதை கடைபிடிக்க போகிறோம், அதை நாங்கள் செயல்படுத்த போகிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அது ஹஜ் யாத்திரையா? இல்லை என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் அழைக்கின்றானே, உள்ளம் பணிய வேண்டும், உள்ளம் கீழ்ப்படிய வேண்டும், உங்களுடைய நிலைகளை இறைவனுடைய பாதையில் திருப்ப வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமா? எதன்பால் இறைவன் அழைக்கின்றான்? சடங்குகளின்பால் இறைவன் அழைக்கின்றானா? இல்லை என்று சொன்னால் வேதத்தின்பால், வேதத்தின் வழிகாட்டுதின்பால், இறைவனுடைய விருப்பத்தின்பால் அழைக்கின்றானா என்று கேட்டால் இறைவனுடைய விருப்பத்தின்பால் நம்மளை அழைக்கின்றான். அத்தியாயம் 22 ஹஜ் என்ற அந்த அத்தியாயத்தில் 27வது வசனம் நாம் முதலில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பீராக, அவர்கள் நடந்தும் வெகு தொலைவில் இருந்தும் மெலிந்த ஒட்டகளின் மீதும் உம்மிடம் வருவார்கள். பதில் தெளிவாக இருக்குதா? ஹஜ்ஜை பற்றி எந்த நபிமார்களும் அழைக்காமல் இல்லை. இறைவன் பால் வாருங்கள், இறைவன் ஒருவனே, அவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன். வேறு ஏதாவது நபிமார்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த குரானில்? உங்களுடைய இறைவன் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு அளிக்க விரும்புகின்றான், அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நபிமார்களும் நான் உங்களை இரவும் பகலெல்லாம் அழைப்பதெல்லாம் நீங்கள் துன்பத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, பாவத்திலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்காக நான் அழைக்கின்றேன். உங்களிடமிருந்து எந்த ஒரு கூலியும் நான் எதிர்பார்க்கவில்லை என்று நபிமார்கள் அழைக்காத எந்த நபியும் கிடையாது. இதுதான் அழைப்பு. ஹஜ் என்பது இறைவனுடைய விருப்பத்துக்கு நீங்கள் வாங்க. நீங்கள் இறைவனை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள், இறைவன் உங்களை விரும்பி ஏற்றுக்கொள்வான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலுடைய விஷயங்கள். எந்த நபியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒருவனே, அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதை தவிர வேறொன்றும் நான் சொல்ல வரவில்லை. அவன் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு அளிக்க விரும்புகின்றான், உங்களை தூய்மைப்படுத்த விரும்புகின்றான், உங்களை ஒழுங்குபடுத்த விரும்புகின்றான், உங்களை நோயை நீக்க விரும்புகின்றான், உங்களுடைய வறுமை நீக்க விரும்புகின்றான், உங்களை இருளிலிருந்து பிரகாசத்தின்பால் அழைத்து வர, இழுத்து வர இறைவன் விரும்புகின்றான். அதனால் சத்திய வேதத்துடன், நேர்வழியுடன் தூதராக இருக்கக்கூடிய நாங்கள் உங்களிடம் வந்திருக்கின்றோம், இறைவனிடமிருந்து வந்திருக்கின்றோம். இதைத்தான் இங்கே சொல்லுது. ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பீராக, அவர்கள் நம்மிடத்தில் தெளிவிருந்தால், நம்மிடத்தில் அவருடைய தேவைகள் இருந்தால்,
நம்மிடத்தில் அவர்களுக்கு உண்டான தீர்வுகள் இருந்தால் என்ன செய்வாங்க? நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள். எதற்காக? அவர்கள் நடந்தும் வெகு தொலைவில் இருந்தும் மெலிந்த ஒட்டங்களின் மீதும் விட வருவார்கள். இந்த பதில் தெளிவாக இருக்கு. இந்த வசனத்தை ஒரு 2-3 முறை நம்ம படித்து பார்த்தால் இது சடங்கை பற்றி சொல்லவில்லை, இது ஒரு மனிதனுடைய தேவையை பற்றி சொல்லுகிறது. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு மனிதனுடைய தேவையை பற்றி இந்த வசனம் பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். என்ன பேசுகிறது? அவர்கள் யாருக்கு இறைவனுடைய உதவி தேவைப்படுகிறதோ, எவர்களுக்கு இறைவனிடம் இருந்து அந்த உதவி கிடைத்து அதிலிருந்து எங்களுக்கு பலன் கிடைக்கின்றதோ, இறைவனை தவிர யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது என்று எவர்கள் எண்ணுகிறார்களோ, இறைவனை தவிர எனக்கு கதி கிடையாது என்று எவர்கள் எண்ணுகிறார்களோ, அல்லாஹ் அவன் ஒருவனை தவிர எனக்கு வழிகாட்ட முடியாது என்று எவர்கள் எண்ணுகிறார்களோ, அவர்களுக்கு இறைவன் உங்களுடைய விருப்பத்தின்பால் நீங்கள் வாருங்கள். என்ன விருப்பம்? அல்லாஹ் உன்னை தவிர எனக்கு கதி கிடையாது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த விருப்பத்தின்பால் வாருங்கள். இதன்பால் தான் ஒவ்வொரு தூதர்களும் அழைத்தார்கள். இந்த குர்ஆனும் அழைத்து கொண்டே இருக்கின்றது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நடந்து வருவார்கள், உடலில் ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு வறுமை இருக்கும். நடந்து வரக்கூடியவங்க யாரு? ஆரோக்கியம் உள்ளவர்கள். எவ்வளவு தெளிவாக சொல்றான். ஆரோக்கியம் உள்ளவர்கள், ஆனால் அவர்கள் ஏழைகளாக இருப்பவர்கள். நாம் என்ன இது வரைக்கும், நீங்கள் இது வரைக்கும் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு செல்வம் வேணும், இல்லை என்றால் ஆரோக்கியம் வேணும். செல்வமும் வேணும், ஆரோக்கியமும் வேணும். ஏழைகளோ அல்லது நோயாளிகளோ எங்க ஹஜ்ஜை இறைவன் உங்களுக்கு கடமையாக்கவில்லை என்று தடுப்பை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள். இங்கே என்ன சொல்றான்? நடந்தும் வெகு தொலைவில் இருந்தும் யார் வருவா? ஆரோக்கியம் இருக்கவங்க தான் இறைவனுடைய அந்த பலனை அடைவதற்காக, தனக்கு வேண்டியதை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக, இறைவனுடைய அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு நாம் நம்முடைய நிலையில் இருந்து மாறுபடுவதற்காக அவர்கள், உங்களுடைய அழைப்பு உண்மையான அழைப்பாக இருந்தால் தன்னுடைய விருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இறைவன் மேல் உள்ள விருப்பத்தின் காரணமாக, அவன் மீது உள்ள பிரியத்தின் காரணமாக அவர்கள் நடந்து வெகு தொலைவில் இருந்து மெலிந்த ஒட்டகங்களின் மீதும் உம்மிடம் வருவார்கள். நடந்தும் வருவார்கள், அவர்கள் ஆரோக்கியமானவர்கள், அவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள். மெலிந்த ஒட்டகங்களிலிருந்து உம்மிடம் வருவார்கள் என்று சொன்னால், எவர்கள் இந்த வேதத்தை தெளிவாக எடுத்து சொல்லி அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் அழகான ஒரு செய்தியை யார் வழங்கி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடம் கண்டிப்பாக அவர் வருவார்கள். அழகான ஒரு வார்த்தையை, தெளிவான ஒரு வார்த்தையை அத்தியாயம் 22 27வது வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அப்போ இது என்ன? ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வறுமை போக வேண்டும் என்று அல்லாஹ் என்ன நமக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று அவர் வருவார்கள். யாரிடத்தில்? இந்த வேதத்தின் பக்கத்தில். யார் இந்த குர்ஆனை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடம் சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக, இறைவனுடைய விருப்பம் என்ன, நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எங்களுக்கு அந்த வேதத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள், நாங்கள் அது பிரகாரம் நடந்து எங்களுடைய வறுமைகளையும் எங்களுடைய நோய்களையும் நீக்கிக் கொள்கிறோம். இதற்கு முன்னாடி பாவமான வாழ்க்கையில் இருந்தோம், இதற்கு முன்னாடி துன்பமான வாழ்க்கையில் இருந்தோம், இப்போது வழிகட்ட வாழ்க்கையில் நாங்கள் இருந்தோம், இப்போதுதான் இறைவன் இருக்கின்றான் என்ற ஒரு அறிவிப்பு எங்களுக்கு கிடைக்கின்றது. நாங்கள் விருப்பத்துடன் வந்திருக்கின்றோம். எங்களுக்கு உங்களுடைய வேதத்திலிருந்து, குர்ஆனிலிருந்து நல்வழி காட்டக்கூடிய ஒன்றை நாங்கள் பெறுவதற்காக நாங்கள் வெகு தொலைவில் இருந்து கேள்விப்பட்டு வந்திருக்கின்றோம். இது ஹஜ். இப்படிப்பட்ட ஹஜ்ஜை நாம் விளங்கியிருக்கிறோமா என்று சொன்னால் கண்டிப்பாக விளங்கிக் கொள்ளவில்லை. வேதம், குர்ஆன் தெளிவாக நம்மோடு பேசுகிறது. நடந்து வெகு தொலைவில் இருந்து வருவார், கண்டிப்பாக வருவார்.
நீங்கள் எவ்வளவுதான் வீடு வீடாக கூவி கூவி இங்கு அழைத்தாலும் இந்த மார்க்கத்தின்பால் அப்படி வரமாட்டார்கள். இறைவன் கூறுகின்றான், இந்த ஹஜ்ஜை பற்றி அறிவித்தால், குர்ஆன் என்ன சொல்லுகின்றதோ அதை கொண்டு நீங்கள் அறிவித்தால் கண்டிப்பாக அவர்கள் கூட்டம் கூட்டமாக நடந்தோ அல்லது வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மெலிந்த ஒட்டகங்களிலே இருந்து அவர்கள் உம்மிடம் வருவார்கள். மெலிந்த ஒட்டகங்கள் வர்றவங்க யாரு? நோயாளிகள். ஒட்டகத்தை ஏன் குறிப்பிடப்படுகிறது? ஆடி கார் இருக்கும், பென்ஸ் கார் இருக்கும், டாடா கார் இருக்கும், இனோவா கார் இருக்கும், ஆடி கார் இருக்கும், எல்லா கார்களும் பல கோடிக்கூட்டான கார்கள் இருக்கும். ஆனால் உள்ள யார் இருப்பா அப்படின்னு சொன்னால் பலகீனமான நபர்கள் இருப்பார்கள். நடந்து வரக்கூடியவர்கள் ஆரோக்கியமானவர்களாகவும் வெகு தொலைவில் இருந்து வருகிறார்கள் வறுமையை போக்கிக் கொள்ள. ஆனால் வாகனங்கள் வரக்கூடியவர்கள் உள்ளே பார்த்தால் மெலிந்த தேகத்துடையவர்களாக, மன நோயாளியாக, உடல் நோயாளியாக அவர்கள் வருவார்கள். இவர் செல்வந்தர்கள். அவர்கள் வாகனத்தில் வருவார்கள், மெலிந்தவர்களாக, ஆரோக்கியமற்றவர்களாக, நோயுள்ளவர்களாக வருவார்கள். எது? இந்த இறைவனுடைய அந்த விருப்பத்தை, தன்னுடைய விருப்பத்தை இறைவனிடமிருந்து நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்கள் வருவார்கள். இப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜை இந்த மக்களுக்கு அறிவியுங்கள். இந்த வேதத்தை கொண்டு அறிவியுங்கள், இந்த குர்ஆனை கொண்டு அறிவியுங்கள், நல் வழியை கொண்டு அறிவியுங்கள். அவர்கள் தீர்த்து கொள்ளக்கூடிய அந்த வழியை கொண்டு நீங்கள் அறிவியுங்கள். எவ்வளவு தெளிவாக அத்தியாயம் 22, 27 எப்படிப்பட்ட ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கின்றது. வறுமையில் இருக்கக்கூடியவர்களும் நோயாளியாக இருக்கக்கூடியவர்களும் அல்லாஹ் ஒருவனை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விருப்பத்தில் நீங்கள் வாருங்கள் உங்களுடைய பலனை அடைவதற்காக. எவ்வளவு அழகாக இந்த வேதம் சொல்ல, ஆரோக்கியம் உள்ளவர்களும் பணம் படைத்தவர்களும் நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் என்று இடையில் தடை போட்டு இருக்கின்றீர்கள். இது இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் தெளிவான ஒரு பதிலை அது அழகான கொடுக்கின்றது. இது இறைவனுடைய விருப்பம். நீங்கள் இறைவனுடைய விருப்பத்துக்கு வாருங்கள், இறைவனுடைய வார்த்தைக்குள் வாருங்கள், இறைவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நீங்கள் வாருங்கள். உங்களுக்கு ஹஜ்ஜை நான் உங்கள் மீது நான் கடமையாக்கி விடுகிறேன். இந்த விருப்பத்தை உங்களுக்கு நிறைவேற்றி விடுகிறேன். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை நான் நிறைவேற்றி விடுகிறேன். இறைவனுடைய வாக்கு. இந்த வாக்கானது, இந்த குர்ஆனுடைய வாக்கானது தவறுமா என்று கேட்டால் கண்டிப்பாக தவறப்போவதில்லை. இது தவறவும் செய்யாது. இது அகிலங்களில் பதிவானது. ஒவ்வொரு நம்பிக்கை கொண்ட மனிதர்களும் இதை கடைபிடித்து அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள். எந்த துன்பமும் எந்த துயரங்களும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவன் இந்த இப்படிப்பட்ட அழைப்பை ஏற்று எவர்கள் இதில் இந்த குர்ஆனில் என்னுடைய விருப்பத்துக்கு உண்டான தீர்வு இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கைக்கு உண்டான தீர்வு இருக்கின்றது, எனக்கு உண்டான வழி இருக்கின்றது, ஒரு அழகு இருக்கின்றது, எனக்கு ஒரு தெளிவு இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியும் நிம்மதியும் இருக்கின்றது, நான் வாழும் காலம் முழுவதும் எனக்கு தெளிவு இருக்கின்றது என்று எவர்கள் விரும்பி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஹஜ்ஜை பற்றிய வழிகாட்டுதல் இந்த குர்ஆனில் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் பணம் சம்பாதித்து கொண்டால் சடங்குகளாக, யாத்திரைகளாக பயணம் செய்வது ஹஜ்ஜாக ஆகிவிடுமா? நான் குற்றம் சொல்வதற்காக கண்டிப்பாக சொல்லவில்லை. முதலில் நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவேறுகிறதா இறைவனுடைய புறத்தில் என்று நீங்கள் பாருங்கள். பணம் இருந்தால் நல்ல ஆடை கூட உடுத்திக்கலாம், பணம் இருந்தால் நல்ல உணவு கூட சாப்பிட்டுக்கலாம், பணம் இருந்தால் நமக்கு ஒரு நல்ல வீடுகளை அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஹஜ் என்பது அப்படி அல்ல. பணத்தை கொண்டதல்ல ஹஜ் என்பது. பணத்தை கொண்டதல்ல, உள்ளத்தில் உள்ள தக்குவா பயபக்தியை கொண்டது ஹஜ் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே இருந்த போதிலும் இறைவனுடைய அழைப்பை ஏற்று நாம் கடைபிடிக்கப்படும் போது அந்த ஹஜ்ஜானது கண்டிப்பாக நம் நிறைவேறும். நம்முடைய பிசிக்கல் பாடி உடலை கொண்டு நாம் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்வதல்ல, நம்முடைய மனதை கொண்டு அந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அழகான வாழ்க்கை வேண்டும், நிம்மதியான வாழ்க்கை வேண்டும், இந்த பாவத்தில் விலகி கொள்ள வேண்டும், இந்த பாவத்தை நீங்கிக் கொள்ள வேண்டும், இந்த கஷ்டமான இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று விரும்பாத எந்த ஒரு மனிதர்களும் கண்டிப்பாக கிடையாது. எவர்கள் பாவத்திலிருந்து விலகி கொள்ள வேண்டும், என்னுடைய மனம் தூய்மையாக வேண்டும் என்று எவர்கள் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு 22, 27
இறைவன் தெளிவாக சொல்லுகின்றான், ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பீராக, ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவியுங்கள், அல்லாவை பற்றி நீங்கள் அறிவியுங்கள், இந்த வேதத்தை பற்றி நீங்கள் அறிவியுங்கள், இந்த மனிதர்களை எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்ற அறிவியுங்கள், எதற்காக நீ துன்பப்படுகிறீர்கள் என்பதை அறிவியுங்கள், எதற்காக நோயாளியாக இருக்கின்ற அறிவியுங்கள், நீங்கள் எப்படி பாவம் செய்து கொண்டிருக்கின்ற அறிவியுங்கள், நீங்கள் எப்படி இணைவித்துக் கொண்டிருக்கின்ற அறிவியுங்கள், நீங்கள் ஏன் இறைவனை இல்லை என்று சொல்லுகிறீர்கள் என்பதை அறிவியுங்கள். அனைத்தையும் இந்த வேதத்திலிருந்து நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். இதுதான் அவர்களுடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமாக அந்த இரண்டு இறைவனுக்கு இந்த மனிதனுக்கும் உள்ள அந்த விருப்பங்கள் நிறைவேறும் போதுதான் அந்த ஹஜ்ஜானது நிறைவேறுகிறது. சும்மா பணம் இருக்கின்றது, பொருள் இருக்கின்றது, வசதி இருக்கின்றது, நான் எத்தனை முறைனாலும் போயிட்டு வருவேன் என்பதல்ல. சம்பாதிக்க கூட தான் மனுஷன் மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், சீனா, அமெரிக்கா எங்கெல்லாமும் போகிறாங்க. இப்போ போகக்கூட வேண்டாம், ஃபோனு இருந்தால் போதும், ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், இங்கே உள்ள பிஸ்னஸ் அங்கே செய்யலாம், அங்கே உள்ள பிஸ்னஸ் இங்கே செய்யலாம், வந்துருச்சு, எங்கேயுமே போக வேண்டாம். ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய ஹஜ் என்பது கண்டிப்பாக அவ்வாறு நடப்பதில்லை. உங்களுடைய மனம் சார்ந்தது, உங்களுடைய உயிர் சார்ந்தது, உங்களுடைய வாழ்க்கை சார்ந்தது, இறைவனை நெருக்கமாக ஆக்கிக் கொள்வதில் சார்ந்ததாக இருக்கின்றது என்பதை இந்த 22, 27 நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. அடுத்த வசனம் 22ல் 28, தங்களுடைய பலன்களை அடைவதற்காகவும். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை! தங்களுக்குரிய பலன்களை அடைவதற்காகவும், தேவையின் போது அல்லாஹ் அவர்களுக்கு அளித்துள்ள நாற்கால் பிராணிகள் மீது அவன் பெயரை நினைவு கூறுவதற்காகவும், எனவே அதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் உண்ண கொடுங்கள். வந்துருச்சா? இறைவன் சொல்லுவது, உங்களிடம் இருந்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் உணவளியுங்கள், அதிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள். நான் மட்டும் சாப்பிட்டு கொண்டு ஏழைகளுக்கு கொடுக்காமல், இறைவன் சொல்லக்கூடிய அந்த பாதையினுக்கு கொடுக்காமல், தன்னுடைய நிலையை நீக்கிக் கொள்ளாமல், தன்னுடைய கஷ்டங்களை நீக்கிக் கொள்ளாமல், தன்னுடைய பாவங்களை நீக்கிக் கொள்ளாமல், நான் மட்டும் வைத்துக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருப்பதை இறைவன் தவிர்த்து, உங்களுக்கு அல்லாஹ் அளித்துள்ள நல்ல பொருள்களிலிருந்து, செல்வங்களிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், அந்த கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் நீங்கள் கொடுங்கள். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை! இன்கமிங் அவுட் கோயிங். ஒருவரிடமிருந்து வருகிறதா? நீங்கள் வியாபாரத்தில் வெற்றி பெறுகிறீர்களா? இதை முதல்ல கை கொள்ளுங்கள். இருக்கா இல்லையா? தர்மம் கொடுப்பது, ஜக்காத்து கொடுப்பது, பிற ஏழைகளுக்கு நீங்கள் கொடுப்பது இறைவன் சொல்லுகின்றானா என்று கேட்டால் இறைவன் சொல்லுகின்றான். உங்களுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன? உங்கள் வயிறுகளில் இருக்கக்கூடிய நெருப்பு தன்மைக்கு காரணம் என்ன? உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்க்கு என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. நீங்களாக ஒரு வறுமையில் வர்றாரு, நடந்து வாராரு, அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார், அவருக்கு என்ன தேவைப்படுது? உணவு தேவைப்படுகிறது. அவர் உணவு தான் பிரச்சனை, அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். நீங்கள் மெலிந்த ஒட்டகங்களில் நீங்கள் பயணிக்கின்றீர்கள், பார்ப்பதற்கு பரவசமாக இருக்கின்றது, வெளித்தோட்டத்துக்கு அழகாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் அங்கு உள்ள வீடுகளிலே இருக்கக்கூடிய, கார்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையானது நெருக்கடியில் இருக்கின்றது. காரணம், பொருள் இருக்கின்றது, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கின்றது. அதனால் இவர்கள் ஆரோக்கியத்தை தேடி உம்மிடம் வருகிறார்கள், அவர்கள் உணவை தேடி உங்களிடம் வருகிறார்கள். அந்த இருவர்களும் பலனை தேடி அடைவதற்கு இந்த குர்ஆனில் இருந்து அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளையும் வாக்குகளையும் சொல்லி அவர்களிடம் இருக்கக்கூடியதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து நீங்களும் உண்ணுங்கள், இப்போ ஏழைகளுக்கு உண்ண கொடுங்க, திருப்தி அடையும். ஒன்று இருக்குது, ட்ரெயினில் பயணமாக போகிறோம், ஒரு இடத்துல 3 மணி நேரம் ட்ரெயின் நின்றுச்சு, போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்கிறத நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, அது தண்ணியாக இருந்தாலும், பழமாக இருந்தாலும், உணவாக இருந்தாலும் அவங்களுக்கு கேட்கவா செய்வோம். ரொம்ப நேரம் ட்ரெயின் நிற்குது, நடுக்காட்டில் நிப்பாட்டியாச்சு, தண்ணியும் இல்லை, உணவும் இல்லை, ஏன்னா இன்னும் போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும், தண்ணி குடிச்சிக்கிறீங்களா?
இந்த பழம் சாப்பிட்டுக்கிறீங்களா, இந்த பிஸ்கட் சாப்பிட்டுக்கிறீங்களா, இந்த உணவு சாப்பிட்டீங்களா, மனசில் இருக்கா இல்லையா? அப்போ இல்லாததை குரான் பேசுகிறதா? நீங்கள் கஞ்சன்தான், நீங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க தான், ஒதுக்கிறதுக்கு இடம் இருந்தால் ஒதுங்கி சாப்பிடுவீங்க, உங்கள் பணத்தை செலவழிக்க மாட்டீங்க, பணத்தை எடுக்கும் போதே மனைவிக்கு கூட மறைச்சி எடுப்பீங்க, பிள்ளைகிட்ட கூட நீங்கள் மறைச்சி எடுப்பீங்க, நீங்கள் செலவழிக்காத ஆள் தான். ஆனால் அந்த நேரத்தில் எழுத்தாப்பிலே அருகாமையில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க சிறு குழந்தைகள், வயதானவர்கள், பலகீனமானவர்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களுடைய மனம் தூண்டுகிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக தூண்டுகிறது. அப்ப இல்லாத ஒன்றை இறைவன் சொல்லவில்லை. தங்களுக்குரிய பலங்களை அடைவதற்காகவும் தேவையின் போது அல்லாஹ் அவர்களுக்கு அளித்துள்ள நாற்கால் பிராணிகள் மீதும் அவன் பெயரை நினைவு கூர்ந்தவர்களாக. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? அவனுடைய பெயரை நினைவு கூர்ந்தால் அவன் என்ன சொல்லுவான்? ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லுவான், அவங்கள மன்னிங்கன்னு சொல்லுவான், அவர்களை கொடுத்து உதவுங்கன்னு சொல்லுவான், பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லுவான், குறை கூறாதீங்கன்னு சொல்லுவான், புறம் பேசாதீங்கன்னு சொல்லுவான். அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தா என்ன சொல்லுவான்? என்கிட்ட நிறைய உணவு இருக்குது, நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தா என்ன சொல்லுவான்? நீங்களும் உண்ணுங்கள், உங்கள்கிட்ட இருக்கும்போது இல்லாத ஏழைகளும் கொடுங்கள் என்று சொல்லுவானா சொல்ல மாட்டானா? உங்களுடைய இறைவனை நினைவு கூர்ந்து எனவே அதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கு முன்ன கொடுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறேன். இப்போ நோயாளிகள் சுகமடைவதற்கும் ஏழைகள் பலனடைவதற்கும் இந்த குரான் ஒரு ஹஜ்ஜை பற்றி நம்மளுக்கு அறிவிக்கிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஹஜ்ஜை இந்த குரான் அறிவிக்கின்றது. இதுதான் ஒரு அழகான ஹஜ். இப்படிப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒவ்வொரு நபிமார்களும் அழைத்தார்கள். உங்களுடைய இறைவன் ஒரே இறைவனே, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தூய்மை அடைய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் வர வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய இறைவன் ஒரே இறைவனே, அவனுடைய விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஒரு அழைப்பாக கொடுத்ததே ஹஜ்ஜாக இருக்கின்றது. எந்த ஒரு நபியும் இந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்காமல் எவருக்கும் நேர்வழியை அவர்கள் சொல்லவில்லை. இறைவன் ஒருவனே என்பது மட்டுமே நம்முடைய ஹஜ்ஜாகவும் நம்முடைய நேர்வழியாகவும் இருக்கின்றது என்பதை நமக்கு இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அத்தியாயம் 22, 29, 27, 28, 29. அந்த 29வது வசனம் என்ன பேசுகிறது? இன்னும் அவர்கள் தம் பாவங்களிலிருந்து நீங்கியவர்களாக, இன்னும் அவர்கள் தம் பாவங்களிலிருந்து நீங்கியவர்களாக தங்கள் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இறைவன் அளித்த வீட்டை மேன்மைப்படுத்தவும் வேண்டும். இறைவன் அளித்த வீட்டை மேன்மைப்படுத்த வேண்டும். எப்போது வீடு இல்லை, ஒரு வாடகை வீட்டில் இருந்து கொண்டு இருக்கிறோம், எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று விரும்புகிறோம், எனக்கு ஒரு நல்ல ஆடை வேண்டும் என்று விரும்புகிறோம், எனக்கு நல்ல உணவு வேண்டும் என்று விரும்புகிறோம். எப்போது நீங்கள் அந்த எண்ணத்தையும் அந்த தேவையையும் நம்மளுக்கு கிடைத்துவிட்ட அந்த நிலையையும் நீங்கள் எப்போது மேன்மைப்படுத்துகிறீர்களோ, ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ஒரே துன்பமும் ஒரே துயரமும் ஒரே வறுமையும் ஒரே கஷ்டங்களும் நீங்காத விஷயங்களும் இருந்தால் அது மேன்மைப்பட்ட வீடாக இருக்குமா என்று கேட்டால் மேன்மைப்பட்ட வீடாக இருக்காது. அந்த வீடு அமைதியான வீடாக, நிம்மதியான வீடாக, நான் வீட்டுக்குள் செல்லும்போது எனக்கு எப்போது ஒரு அமைதி கிடைக்கின்றதோ, நிம்மதி கிடைக்கின்றதோ, தெளிவு கிடைக்கின்றதோ, அந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரு அழகு கிடைக்கின்றதோ, அதுதான் என்னுடைய வீடு. அப்போ அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும்? அந்த வீட்டை நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி மேன்மைப்படுத்துவது? ஒவ்வொருவருக்கும் இறைவன் வீட்டை வழங்கியிருக்கின்றான். அந்த வீடுகள் இல்லாமல் நீங்கள் வீதிகளில் திரிய முடியாது, வீடுகள் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக உறங்க முடியாது, வீடுகள் இல்லாமல் உங்களுடைய பிள்ளை பேரம்பேத்திகளை நீங்கள் வைத்திருக்க முடியாது, வீடுகள் இல்லாமல் இந்த சமுதாய மக்களிலிருந்து உங்களுக்கு மனிதரிடமிருந்து பாதுகாப்பு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த வீடுகளை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த வீடுகளை நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறேன். எப்படி
பாவங்கள் இந்த வீடு. உங்கள் வீடுகளில் அழிச்சாட்டியம் பண்ணாதீர்கள். உங்கள் வீடுகளிலே வட்டிக்கும் லோனுக்கும் கடனுக்கும் வாங்கி உங்கள் வீடுகளிலே பொருளை குமித்து கொண்டு அந்த பொருளுக்கு நீங்கள் ஈடு செய்ய முடியாமல் மனிதர்கள் உங்களிடம் அந்த லோனை கேட்டு வரும்போது, வீடு தேடி வரும்போது உங்களுடைய மனசுகள் சஞ்சலமடையாமல் இருப்பதற்கு இறைவன் காட்டிய அந்த வழியில் ஒரு வீட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் மேன்மைப்படுத்துவது. வீடு வேண்டும். வீடு இல்லாத மனிதர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகளையும் குட்டிகளையும் வைத்துக்கொண்டு, மனைவியும் பெற்றோர்களையும் வைத்துக்கொண்டு, அவர்கள் வீடு இல்லை, எனக்கு ஒரு சொந்தமான ஒரு வீடு இல்லை என்று நினைக்கக்கூடிய மனிதர்களை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் வீடு இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் அழிச்சாட்டியங்கள், ஆடம்பரங்கள், வீணான செலவுகள், தன்னுடைய வீட்டை கொண்டு ஆடம்பரமானது, பெருமை அடைவது, வீடுகளில் பிறந்தநாள் கொண்டாடுவது, குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டாடுவது, கல்யாண நாளை கொண்டாடுவது, இப்படி இறைவன் உங்களுக்கு ஒரு வீட்டை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அதில் பாவங்களை நீங்கியவர்களாக வாழ வேண்டும். இன்னும் அந்த வீட்டை நீங்கள் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லாமல் இருக்க வேண்டும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்திட வேண்டும் என்பதற்காக இறைவன் சொல்கிறான், அந்த வீடுகளை நீங்கள் மேன்மைப்படுத்துங்கள். அந்த வீட்டை நீங்கள் இழிவுக்குள்ளாக்காதீர்கள். அதை அனாச்சாரமாக ஆக்காதீர்கள். அந்த வீட்டை நீங்கள் நெருக்கடியில் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அந்த வீட்டை நரகமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய இறைவன் விரும்பி உங்களுக்கு ஒரு வீட்டை கண்டிப்பாக அளித்திருக்கின்றான். இன்னும் அவர்கள் தம் பாவங்களிலிருந்து நீங்கியவர்களாக தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இறைவன் அளித்த வீட்டை மேன்மைப்படுத்தவும் வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் வீடு என்ற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கின்றான், உள்ளம் என்ற விஷயத்தை கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொன்றையும் நீங்கள் மேன்மைப்பட நீங்கள் செயல்படுங்கள். இதுவே இறைவன் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை இறைவன் நம்ம சொல்லி காட்டுகின்றான். எப்போது இறைவனுடைய விருப்பத்துக்கு போகின்றீர்களோ, உங்களுடைய கஷ்டத்தை நீக்கிக்கொள்ள இறைவன் பக்கம் போகின்றீர்களோ, அது உங்களுடைய விருப்பமாக இருக்கட்டும். இறைவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கட்டும். இறைவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு விருப்பமாக இருக்கட்டும். இப்படிப்பட்ட அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்ளப்படும் போது நிச்சயமாக நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஹாஜத்துக்கள், நம்முடைய ஹஜ்ஜானது கண்டிப்பாக நிறைவேறும் என்ற அடிப்படையில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அதன் அடிப்படையில் அத்தியாயம் 22, 27, 28, 29, 30, 31 இப்படி தொடர்ந்து நாம் படித்து கொண்டு வந்தால் நிச்சயமாக நம்மளுக்கு ஹஜ் என்பது கண்டிப்பாக விளங்கும் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளலாம்.